கடந்த எபிசோட்ல பொறுமை சம்பந்தமாக ஒரு விஷயம் பார்த்தோமே, ஞாபகம் இருக்குதா? இதே பொறுமைய எங்களோட வாழ்க்கையில நடக்கிற சில இழப்புகள், பலவீனங்கள், அங்கவீனங்கள், நோய்கள், சோதனைகள் வார நேரம் எப்படியெல்லாம் நாங்க யோசிக்கிறோம், அந்த பொறுமையை சரியாக வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோமா யோசிக்கணும். ஒரு சில சம்பவங்களோட இந்த விஷயத்தை பேசுவோம். உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். ஒரு பயணம் ஒன்று போயிட்டு வராங்க. வந்தா அவருக்கு மிகவும் நேசமான குழந்தை முஹம்மத் ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தாகிறார். அந்த மெசேஜ் கிடைச்சதும் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு 7 பிள்ளைகளை தந்தான், ஒரே ஒரு மகனைத்தானே அல்லாஹு தாலா எடுத்தான் என்று சொல்றாங்க. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு நோய் காரணமாக அவருடைய ஒரு கால் வெட்ட வேண்டிய நிலைமைக்கு வருது. அந்த நேரம் என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்குள்ள 4 கை கால்கள்ல ஒன்றைத்தானே அல்லாஹு தாலா எடுத்தான், இந்த 3 பேலன்ஸ் ஆக இருக்குது தானே என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்றார். உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வார்த்தை ஜாலங்கள் அல்ல, இது இயல்பு வாழ்க்கையாக இருந்தது. அவர் ஒரு துஆவையும் கூட கற்றுத்தந்ததாக வரலாற்றுல பதிவாகிறது. ரப்பி லஇன் குன்த் அகஸ்த ஃபலகத் அக்தைத் வலஇன் குன்த கத் இப்தலைத் ஃபகத் ஆஃபைத். யா அல்லாஹ், நீ என்னிடமிருந்து எதையாவது எடுத்தா இன்னும் ஏதோ பலதை எனக்கு வச்சிருக்கிறாய், எனக்கு என்று தந்திருக்கிறாய். யா அல்லாஹ், நீ என்னைய சோதித்தால் வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கையை தந்து அதை அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு காலத்தையும் தந்திருக்கிறாயே என்று சொல்லி அல்லாஹு தாலாட்ட சொல்லுவாங்களாம். 2வது சம்பவம், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட கண் பார்வையை இழக்கிறாங்க. அந்த நேரம் அவர் சொன்ன வசனம் என்ன தெரியுமா? இய்யஹுஸல்லாஹு மின் ஐனை நூரஹுமா ஃபஃபி லிசானி வ ஸம்இ மின்ஹுமா நூர். அல்லாஹு தாலா என்ற கண் பார்வையில் இருந்த ஒளியை எடுத்துட்டான் என்றால் அது என்ற செவிப்புலன்லையும் என்ற வாய் வார்த்தைகள்லையும் இன்னும் மேலதிகமான ஒளியாக வரும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாங்க. இதுதான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அவங்க அதை அனுபவிச்சாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இழந்ததையும் கொண்டு அவங்க எப்படியெல்லாம் நலவாக மாத்திலுமோ மாத்தி காட்டினாங்க. இது 2ம் சஹாபாக்களோட வரலாறு தானே. எங்கட காலத்துல எங்கட நாட்டுல வாழ்ந்த ஒரு மனிதன் சம்பவத்தையும் சொல்லவா மிகவும் பொருத்தமாக இருக்கும். மர்ஹூம் இர்ஃபான் ஹாஃபிஸ் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், வஃபாத்தான ஊர் எல்லாமே தர்கா நகரம், கலுத்தர மாவட்டத்தில் உள்ள ஒரு முஸ்லிம் ஊர். அவரை பத்தி நீங்க யூடியூப்ல அறிக்கலாம், இருக்கிற அடுத்த சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ்ல அறிக்கலாம், தேடி பாருங்க. எத்தனையோ விஷயங்களை படிச்சு கொள்ளலாம். 4 புத்தகங்களை கூட எழுதிட்டு தான் வஃபாத்தானார். எப்படி வாழ்ந்தார்னு தெரியுமா? 5ஆம் தரம் வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கு பிறகு அப்படியே பெட் ரெஸ்ட், குப்புறப்படுத்தவர். அந்த நிலையிலிருந்து அசைய முடியாத அளவுக்கு வருத்தப்பட்டார். உடல் ஒவ்வொரு பாகமாக அப்படியே செயலிழந்து போகுது. இறுதி கட்டத்துல அவருடைய இதயமும் முகத்தில் உள்ள உறுப்புகளும் கைகளும் மட்டும் தான் வேலை செய்ததாக சொன்னார்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருக்கு பக்கத்தில் இருந்து எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், அவரோட காலத்தை கடத்தினவன் என்ற வகையில சொல்றேன். அவர் சொல்வார், எனக்கு இந்த உலகத்துல சுஜூத் செய்ய சந்தர்ப்பமே கிடைச்சதில்லை. ஏன்னா நான் கட்டில குப்புறப்படுத்தவனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு நாளும் கீழே விழுந்து நீங்க எல்லாரும் சுஜூத் செய்யற மாதிரி எனக்கு சுஜூத் செய்ய முடியாது, அதுக்குரிய சந்தர்ப்பம் அமையல்ல. அப்படி ஒரு வாக்கியம் தவறியேனும் நான் விழுந்து சுஜூத் செய்கின்ற நிலையில மௌத்தாகணும் ஆசைப்பட்டார். ஆனால் அவருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அதே மாதிரி அவருடைய 2 கைகளும் மாத்திரம் தான் வேலை செய்யுதுன்னு சொன்னனே, அவர் அதை வச்சுக்கொண்டு ஒரு லேப்டாப்பை முன்னால வச்சுட்டு எத்தனையோ விஷயங்களை உருவாக்கினார், எத்தனையோ ஆக்கங்களை, கவிதைகளை எழுதினார், சிந்தனைகள் அப்படியே தொகுத்து எழுதினார், டைப் பண்ணினார், அது எல்லாத்தையும் புத்தகமாக வெளியிட்டார். ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தார். பேரிழப்பு, உடல் அளவுல பேரிழப்பு, ஆனா உள்ளத்தளவுல எந்த விதத்திலையும் அவர் நொந்து போகல, தைரியமாக இருந்தார். பக்கத்துல இருந்து எங்களுக்கு தைரியம் ஊட்டினார். அற்புதமான வாழ்க்கை. ஒரு சம்பவம், ஒரு ரமதான்ல 7 முறை குர்ஆனை மொத்தமாக ஓதி முடித்தார். எப்படி தெரியுமா? அவரால்
குர்ஆன் முஸ்ஹஃப்ட ஒவ்வொரு பக்கங்களையும் பெறட்டுறதுக்கு கூட கையில சக்தி இல்லை. பக்கத்தில் உள்ள ஒரு பெடஸ்டல் ஃபேண்ட சப்போர்ட்டோட தான் அந்த குர்ஆன் பக்கங்களை பெரட்டி பெரட்டித்தான் 7 குர்ஆன் ஓதி முடித்தார். எவ்வளவு ஒரு ஆன்மீகவாதியாக வாழ்ந்துட்டு வஃபாத்தானார் தெரியுமா? நாங்க எல்லாம் எங்க யோசிக்கணும். எனவே பொறுமைன்றது இழப்புகளுக்கு பின்னாலேயும், அங்கவீனத்துக்கு பின்னாலேயும், கஷ்டங்களுக்கு பின்னாலேயும், சோதனைகளுக்கு பின்னாலேயும் இந்த பொறுமையை நாங்க கை கொள்ளணும். இந்த பொறுமைன்றது என்னோட உங்களோட மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. நாங்கள் எல்லாரும் முன்மாதிரியாக எடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில கூட இந்த பொறுமையை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ நிகழ்வுகள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான், எத்தனையோ சந்தர்ப்பங்களை காட்டி வச்சிருக்கிறான். அதையெல்லாம் தேடி படிச்சா நாங்க இந்த விஷயங்களை விளங்கி கொண்டா நாங்க உண்மையிலே ஒரு அழகான வாழ்க்கை வாழலாம் இன்ஷா அல்லாஹ். قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون